கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக இருந்த கலைஞர் சென்டினரி பார்க்கு தான் நாங்கள் போயிருந்தோம். நீங்கள் இந்த வீக்கெண்ட் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே போங்க. இந்த பார்க் எங்கே இருக்குது அப்படின்னா செம்மலி பார்க்குக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கலைஞர் நியூட்ராண்ட் பூங்கா அவைலபிளாக இருக்குது. இந்த இடத்துல ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான், ஆஃப்லைனில் டிக்கெட் கவுண்டரில் இருக்குங்கிற கவலையே வேண்டாம். இங்கே போனோடனே வெளியவே வந்துட்டு ஒரு டிக்கெட் கவுண்டருக்காக டேஷ்போர்டு வச்சுருக்காங்க வாட்ஸ்அப் புக்கிங்க்கு. அதில் புக் பண்ணிட்டு உள்ளே போனோடனே ஜிப் லைன்லேருந்து ஃபோட்டோ ஸ்பாட்லேருந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. செல்ஃபி பாயிண்ட்லாம் வந்து அங்கங்கே நிறையாவே வச்சுருக்காங்க. உள்ளே போனோடனே தனித்தனியாக செக்மெண்ட்டுக்கு தனித்தனியாக ஆன்லைன் டிக்கெட் தான் பண்ண வேண்டும். உள்ளே போனோடனே பார்த்தோன்னா ஃபோட்டோ ஸ்பாட்டுக்குன்னே தனியாக எடுத்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மேக்கிங் கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு நிறையாவே வச்சுருக்காங்க. ஏவியரி ஸ்பாட்டும் நிறையா இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும், ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை சூஸ் பண்ணலாம். சென்னைக்குள்ளே ரொம்பவே ரீசனபிள் ரேட்டில் கிடைக்கிறதும் ஸ்பாட்டு இது தான். நீங்கள் கப்பல் ஷூட் பண்ணுறதுக்கும் இந்த இடம் வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும். நாங்கள் போன டைமில் வந்து ரொம்பவே க்ரௌட் கிடையாது. ஈவினிங் டைம் போனீங்க அப்படின்னா ஒரு 4 o'clock போனீங்கனாலே இங்கே வந்து கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேன்டீன் எல்லாமே வெல் மெயின்டைனாக வச்சுருந்தாங்க. சின்ன பிள்ளைங்களுக்காக வந்துட்டு ட்ரீ ஹட் வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து ஏஜ் லிமிட் இருக்குது. நீங்கள் இந்த வீக் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா டூ செக் இட் அவுட் மக்களே. ஸோ see you on next video. Bye.